வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். சிறுதானிய வகைகளில் ஒன்றா இருக்கக்கூடிய ராகியை வச்சு ராகி புட்டு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இதில் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளை நல்லா வலுவாக வச்சிருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு ராகி மாவை எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு புட்டு மாவு பதத்துக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பிடிச்சா பிடிக்க வரணும், உதிர்த்து விட்டா உதறணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு இட்லி தட்டில் இட்லி துணியை நனைச்சு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 8 இருந்து 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி மாவு நல்ல வாசனையோட வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இதை கட்டிகள் இல்லாம நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 கப் அளவுக்கு வெல்லம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற தன்மை இந்த ராகிக்கு இருக்கு. அதனால வாரத்தில் ஒரு நாள் ராகில பயன்படுத்தின உணவை நம்ம எடுத்துக்கிறது நம்மளுடைய உடலை ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சிருக்கோம். கம்பு புட்டு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.